சிஎஸ்கே முடிச்சாச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா சிஎஸ்கேவோட பங்காளி இன்னொரு 5 டைம் சாம்பியன்ஸ் மும்பை இந்தியன்ஸ். உங்க ஃபேவரட் டீம் வேற. ஆமா. எப்படி பண்ணியிருக்காங்க ஆக்ஷன்ல? எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் 5 இயர்ஸ்ல வந்து இதுதான் பெஸ்ட் ஆப்ஷனா இருந்திருக்கு அவங்களுக்கு. ஏன்னா ஆஃப்டர் 2020 நாங்கள் கப் அடிச்சோம். 2021ல இருந்தே அந்த பிக் ஆக்ஷன் நடந்துச்சு. அதில் தான் எங்களோட அந்த கோர் டீமே அப்படியே வெளியே போச்சு. ஸோ எல்லாருமே வெளியே போனதுல வந்து அதுக்கப்புறம் எங்களுக்கு ஒரு நல்ல டீமே செட் ஆகல. இங்கிலீஷ் பேசஸ்ல போனோம். ஜோப்ரா ஆர்ச்சரை நம்பி ஒரு 2 வருஷம் வேஸ்ட் பண்ணோம். ஸ்பின்னர்ஸ் வந்து எங்களுக்கு சுத்தமாவே கிடைக்கல. ஸோ நல்ல இது இல்லாம இருந்துச்சு. இன்கன்சிஸ்டன்டாவே தான் இருந்தோம். 2 தடவை பாட்டம் ஆஃப் தி டேபிள் முடிச்சோம். ஒரே ஒரு தடவை மட்டும் பிளே ஆஃப் போனோம். ஸோ கம்பேரிட்டிவ்லி லாஸ்ட் 5 இயர்ஸ்ல வந்து இதுதான் பெஸ்ட் ஆப்ஷனா இருந்திருக்குது. ஆல்ரெடி ரிட்டன்ஷன்லயே வந்து டாப் 5 பிளேயர்ஸ் வந்து இது பண்ணிட்டாங்க. ஸோ மறுபடியும் ஒன் ஃபேமிலியாவும் ஆயிட்டோம். எங்களோட ஆமா. பிரச்சனைகள் எல்லாம் மறந்து. ஆமா, இல்ல பும்ராக்கு மட்டும் அதிக 18 கோடி கொடுத்துட்டு மீதி நாங்க ஷேர் பண்ணிக்கிட்டோம். திலக் வர்மா வந்து அது ஆப்வியஸாவே தெரியுது. அவர் ஃபியூச்சர்னு சொல்லிட்டு அவங்க ப்ரெடிக்ட் பண்றாங்க. அவரும் எனக்கு 8 crores ஓகே. அவர் இதுல வந்திருந்தா இன்னும் பெட்டரா போயிருப்பாரு, எஸ்பெஷலி ஆஃப்டர் தட் செஞ்சுரி. பட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலா வெரி ஹாப்பி அபவுட் தி அவுட்கம் ஆஃப் தி ஆப்ஷன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல, மும்பை வந்து திரும்பவும் அகைன் 6 டைம் சாம்பியன் ஆகிறதுக்காக நிறைய சான்சஸ் இருக்கு இந்த தடவை. ஏன்னா டீம் வெல் செட்டில் டீம் ஆல்ரெடி. இப்போ ம். இப்போ எடுத்ததுல பாத்தீங்கன்னா ரிட்டன்ஷன் பண்ணதுலயே 4 டீம் ரிட்டன்ஷன் பண்ணிட்டாங்க. ஆம், எடுத்த ஃபாரின் பிளேயர்ஸா இருக்கட்டும். இப்போ பாத்தீங்கன்னா வில் ஜாக்ஸ், ட்ரெண்ட் போல்ட், கன்ஃபசர், அந்த ஸ்பின்னர்ஸ் டிபார்ட்மெண்ட்ல வந்து அவங்களுக்கு பெரிய ஏன்னோ நல்ல ஸ்பின்னர் இல்லைனாலும் இப்போ வந்து ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின்னர் எடுத்திருக்காங்க. என்ன ஒரே ம். ஒரு இது என்ன கன்சர்ன் அப்படின்னா, இந்தியன் ஸ்பின்னர் போயிருக்கலாமா? சஹல். சஹல் வந்து ரோஹித்தோட ரொம்ப க்ளோஸா இருக்காரு. ஸோ இந்தியாவோட ஆனா டாப் 3. இப்பதான் இப்ப ரோஹித் தான் கேப்டன் இல்லையே. இப்ப வந்து திங்க் டேங்க் வந்து யார்கிட்ட கேட்பாங்க? இது பாண்டியா. கேட்பாங்கன்னா பாண்டியாட்ட தான் கேட்பாங்க. ஸோ அவர் வந்து அவரோட டீம் வேற மாதிரி பில்ட் பண்ணுவாரு. பட் அது மாதிரி இந்தியன் ஸ்பின்னர்ஸ் போயிருக்கலாம். சஹாலுக்கும் ஓரளவுக்கு போனாங்க. பட் ஐ டோன்ட் சி லைக் சாண்ட்னரும் லாஸ்ட் ஒரு 7 சீசன் விளையாண்டுருக்காரு. மொத்தம் 18 மேட்ச் தான் விளையாண்டுருக்காரு சிஎஸ்கேல. ஸோ ஆமா. சும்மாவே வச்சிருக்காங்க. அட்லீஸ்ட் வெளியே வந்து எங்களுக்காவது நல்லா யூஸ் ஆகலாம். அதே மாதிரி அல்லா கசன்வர் வந்து ரொம்ப ஹையா ரேட் பண்றாங்க. அந்த ஆமா. எமர்ஜிங் இதுல வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாருன்ட்டு. ஏன்னா நமக்கு இந்தியன் கோர் வந்து நல்லா செட் ஆனதுனால மேபி 2 ஸ்பின்னர்ஸோட கூட போலாம். ஆமா. போல்ட் இருக்காரு. வில் ஜாக்ஸ் தான் ஓபன் பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஏன்னா ரயில் ரெக்கல்டனுக்கு பதிலா ராபின் வின்சன் இன்னொருத்தர் எடுத்திருக்காரு. அவரை பத்தி கரெக்ட். கேள்விப்பட்டீங்களா? கரெக்ட். ஜார்க்கண்ட்ல இருந்து வந்த நம்பர் 6 நம்பர் 7 லோயர் மிடில் ஆர்டர்ல ஆடக்கூடிய ஒரு கீப்பர். கிஷான் ரீப்ளேஸ்மெண்ட் மாதிரி. கிஷான் டாப் ஆர்டர்ல ஆடுறாருன்னா இவர் வந்து இவங்களுக்கு வந்து அந்த 6-7 பொசிஷன்ல வந்து தான் பிளேயர்ஸ் இல்லாம இருந்துச்சு. பினிஷர் ஆமா. ரோலுக்கு ஃபினிஷர் அவரை ரோலுக்கு எடுத்து வந்து. எடுத்திருக்காங்க. ஸோ டாப் 5 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா செட் ஆயிடுச்சு. ரோஹித், ஜாக்ஸ், சூரியகுமார் யாதவ், பாண்டியா, திலக் வர்மான் ஆயிடுச்சு. பவுலர்ஸும் இப்ப தீபக் சஹார் வாங்கி அந்த ஃபாஸ்ட் ஆமா. பவுலிங் யூனிட் வந்து நல்ல பெர்ஃபெக்டா இருக்கு. போல்ட், சஹார், பும்ரா. ஸோ இவங்க வந்து சாண்ட்னரும் கன்ஃபசர் 2 பேரையுமே எடுத்து ஆடலாம். நிறைய சான்சஸ் இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஏன்னா ஒரு இந்தியன் பிளேயர்ஸே நிறைய இருக்காங்க. ஸோ ஃபாரின் பிளேயர்ஸ் இன்னொரு வந்து ஆள் வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோம். நமந்தீரை தான் ஆர்டிஎம் பண்ணாங்க. ஆமா. ஏன்னா ஆமா. போன தடவையே எல்எஸ்ஜி கூட நினைக்கிறேன். கரெக்ட். எல்எஸ்ஜி கூட 28 பால்ல ஒரு 62 அடிச்சாரு. அந்த மேட்ச் தோத்துட்டோம். பட் ஆமா. அவர் வந்து பேக் பண்ணி எடுத்திருக்காங்க. நான் வந்து எதர் அன்ஷுல் கம்போஜ் அல்லது நேஹால் வதேரா, ஈவன் ஆகாஷ் ஆமா. மதுவால கூட ஆர்டிஎம் பண்ணுவான்னு நினைச்சேன். ஆமா. ரமந்தீரா போயிருக்கிறாங்க. ஸோ ஃபுல்லாவே பேட்டிங்க்கு வந்து இந்தியன்ஸ் இது பண்ணிட்டு பவுலிங்க்கு வந்து ஃபுல்லா ஓவர்சீஸ் போயிருக்கிறாங்க. ரைட். ஸோ அவர் எனி வந்து நெகட்டிவ் தான் சொல்லலாம். ரைட். அந்த நமந்தீர் மென்ஷன் பண்ணது நமந்தீரும் அந்த ராபின் மின்ஸ் அந்த 2 பேர் தான் மோஸ்ட்லி 6 and 7ல இல்ல 5 and 6ல ஆடக்கூடிய பிளேயர்ஸ். அவங்களுக்கு வந்து அந்த டீம் பேலன்ஸ்க்கு வந்து அவங்க 2 பேரும் நல்லா யூஸ் ஆவாங்க. இல்ல யாரோ ஒருத்தர் வந்து இம்பாக்ட் பிளேயரா, நமந்தீர் இம்பாக்ட் பிளேயரா கூட வந்து எடுத்துட்டு வரலாம். ஸோ ம். அதனால நெகட்டிவ்னா எனக்கு தெரிஞ்சா ஒரு இந்தியன் ஸ்பின்னர் இல்ல அப்படின்ற ஒரு கன்சர்ன் தான். ஆனா அவங்க 2 ஃபாரின் ஸ்பின்னர்ஸையும் 11ஸ்ல ஆட வைக்கக்கூடிய ஏதோ அதனால பேலன்ஸ் இருக்கு. இந்தியன் பிளேயர்ஸ் அவ்வளவு பேர் நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்க. இன்னும் ஒரு ஒரு நான் ஆமா நெகட்டிவ்னா ஒரு ஒரு என்ன பேக்கப் இருக்கா எல்லாருக்கும் அப்படிங்கிறது தான் ம், ஒரு டவுட். இப்போ பாண்டியாக்கு இன்ஜுரி ஆகலாம். இன்ஜுரி ம், நிறைய இன்ஜுரிஸ் ஆகும். பாண்டியாக்கு இன்ஜுரி ஆச்சுன்னா கேப்டனுக்கு ப்ராப்ளம் இல்லை.
பட் அந்த பட் ஆல்ரவுண்டர் பாண்டியா ரோல் வந்து ஐபிஎல்ல இன்ஜுரி ஆனது கிடையாது. அவர் ஐபிஎல்க்கு முன்னாடி அல்ல ஐபிஎல்க்கு அப்புறம் ஆவாரே தவிர ஐபிஎல் வந்து அவர் கரெக்டா மெயின்டைன் பண்ணிக்குவாரு. இல்ல தீபக் ஐபிஎல். சேகர் ஆமா தீபக் சேகர் வந்து கண்டிப்பா இன்ஜுரி கன்சர்ன். ஆமா ரெண்டாவது நீங்க சொன்னதுல பேக்கப் பிளேயர் வந்து சீமஸ்லயே வந்து டாப்லி ஒருத்தர் தான் எடுத்திருக்கிறோம். ஆமா. பட் ஒரு ஒரு நான் என்ன திங்க் பண்றேன்னா மேபி ஏன்னா ஸ்கவுட்டிங் சிஸ்டம் வந்து பெட்டரா இருக்கும் எப்பவுமே வந்து அதுதான் அன்னோன் சொல்லுவாங்க. பிளேயர்ஸ். ஆமா. ஸோ மேபி யாரையாவது வச்சு அவங்க மேனேஜ் பண்ணிடுவாங்க அப்படின்ற ஒரு ஹோப் இருக்கு. ஏன்னா மும்பை ஸ்கவுட்ஸ் நான் எப்பவுமே சொல்றதுதான், மும்பை ஸ்கவுட்ஸ் தான் எங்களே பெஸ்ட் ஸ்கவுட். அவங்க தான் நிறைய பிளேயர்ஸ் வந்து இந்தியன் டீம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால இப்ப இருக்கிற பேஸ் பேஸ் பிரைஸ்ல எடுத்திருக்க பிளேயர்ஸ் நிறைய பேர் வந்து நிறைய பும்ரா, திலக் வர்மா, இஷான் கிஷன் ஆர் பாண்டியா மாதிரி கூட பிளேயர்ஸ் இருக்கலாம். நம்ம ஐபிஎல்ல தான் பார்க்க முடியும். அவங்க வந்து சர்ப்ரைஸ் பேக்கேஜா யாராவது ஒருத்தர் வந்து எடுத்துட்டு வருவாங்க. அவங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஏன்னா இப்ப ரீசெண்டா பார்த்தாலே ஆகாஷ் மத்வால், நேகல் வெதரா, நமந்தீர் எல்லாருமே யாருக்கும் தெரியாது பெருசா. ஆனா மும்பை ஸ்கவுட் வந்து அவங்கள கரெக்டா ஃபைன் பண்ணி நல்ல டேலண்ட்ஸ் கொடுக்குறாங்க. சின்னவரை எடுத்திருக்காங்க லாஸ்ட்ல பாத்தீங்களா? சின்னவரை அவரு வந்து லாஸ்ட்ல இல்ல எனக்கு அந்த மீம் எல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா, பும்ரா, சஹார், ட்ரெண்ட் போல்ட் நியூ பால்க்கு வந்து சண்டை போட்டுட்டு இருக்கப்ப பாண்டியா வந்து போடுவாருன்னு. ஆனா எனக்கு என்ன ஒரு பயம்னா நான் தான் இருக்கேன்ல, அதான் நான் தான் இருக்கேன். அவர் போட வந்துருவாரோ இல்ல இம்பாக்ட் நேரா எடுத்துட்டு வந்து செகண்ட் இன்னிங்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஓவரே கொடுத்துருவாங்க. அது ஒரு காமெடியில சொல்ற மாதிரி இவங்க எல்லாம் பார்த்தா உங்களுக்கு பயமா இருக்கும், ஆனா இவனை பார்த்தா எனக்கே பயமா இருக்கும். அது மாதிரிதான் அவன் 11th எடுத்து ஏதாவது காமெடி பண்ணிடுவாங்கன்னு பயம் இருக்கு. பட் ஓவராலா எவ்வளவு ரேட் பண்ணுவீங்க? மும்பை 8.5 கூட சொல்லலாம். ஏன்னா அவங்க டீம் வெல் பேலன்ஸ், வெரி வெல் பேலன்ஸ். இந்த டீம் வந்து கப் அடிக்கிறதுக்கான சான்சஸ் வந்து நிறைய இருக்கு. ஸோ அதனால வந்து 8.5ங்கிறது வந்து தாராளமா நான் தருவேன். ஏன்னா இந்தியன் டேலண்ட்ஸ் எல்லாருமே, ப்ரூவன் டேலண்ட்ஸ் எல்லாருமே எடுத்துருக்காரு. நானும் 8.5 தருவேன். அதான் ரொம்ப மினிமமான ஒரு இதுதான் வச்சிருக்காங்க. பேக்கப் மட்டும் கொஞ்சம் பாத்துக்கணும். பட் அதையுமே வந்து அவங்க ஸ்கவுட்டிங்கை வச்சு மேனேஜ் பண்ணிடுவாங்கன்னு தான் தோணுது. ஸோ பிளே ஆஃப் போயிருவாங்களா? சிஎஸ்கே கண்டிப்பா பிளே ஆஃப்னு சொல்லிட்டோம். மும்பை என்ன சொல்றீங்க? சிஎஸ்கேவும் மும்பையும் பங்காளிஸ் மாதிரி ஃபர்ஸ்ட் டாப் 2 இல்ல டாப் 3குள்ளேயே போயிடுவாங்க அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன். எனக்கும் ஹோப் இருக்கு. ஸோ பிளே ஆஃப்ஸ்குள்ள போகலாம். நானும் 8.5 அவுட் ஆஃப் 10 தான். கங்க்ராட்ஸ், அட்வான்ஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ் யுவராஜ். ஓகே ஓகே.